11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு பொதுத்தமிழ் பார்த்துட்டு வரோம். செய்யுட் பகுதி 2 தொகை நூல்கள். அதில் அகநானூறு. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாய் திகழும் 400 பாடல்கள் அமைந்த நூல் தான் அகநானூறு. அகநானூறு களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலை கோவை அப்படின்ட்டு 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். களிற்றியானை நிறையில் 120 பாடல்களும், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும், நித்தில கோவையில் 100 பாடல்களும் உள்ளன. அகநானூற்றில் அமைந்துள்ள பாடல்கள் 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்டது. இதை அகநானூரை நம்ம நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம். அகநானூறு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு முறையான பாடல்கள் வைப்பு முறையை கொண்டது. அதாவது இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த வரிசையில் பாடல் போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 7 9 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலைத்திணை. 1 3 5 7 9. அப்புறம் இரண்டாவது 2 8 குறிஞ்சி. அதாவது 2 8 12 18 22 28 இதெல்லாம் குறிஞ்சி திணை. பாலை குறிஞ்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஒற்றைப்படையில் போயிடுச்சு. 4 முல்லை 4 14 24 24 34 இதெல்லாம் முல்லைத்திணை. நெக்ஸ்ட் மருதம். மருதத்தில் என்ன இருக்கும்? நீர்நிலை மருதத்துக்கு 6 6 16 26 36. நெய்தல். நெய்தல் பார்த்தீங்க அப்படின்னாக்க 10 20 30 40 இதெல்லாம் நெய்தல் பாடல்கள். இந்நூலில் 1 3 5 ஒற்றைப்படை எண்களாக வருவன பாலைத்திணை, 2 8 குறிஞ்சி திணை, 4 14 முல்லைத்திணை, 6 16 மருதத்திணை, 10 20 நெய்தல் திணை. தொகுத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை உப்பூரி குடிக்கிலார் மகனார் உருத்திர சன்மர். தொகுப்பித்தோன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. பாலை ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தன்ன ஊன் பொதி அவிழா கோட்டுகிர் குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிலத்த உருங்கல் விடரலை பிணவு பசி கூர்ந்தென பொறியிலர் உழுவை போல்வாய் ஏற்றை அருகோட்டு உலைமான் ஆண்குரல் ஓர்க்கும் நெறிபடு கவலை நிரம்பா நீலிடை வெள்ளி வீதியைப் போல் நன்றுந் செலவயர்ந் திசினால் யானே பல புலந்து உண்ணா உயக்கமொடு உயிர் செல சாய் தோளும் தொல்கவின் தொலைய நாளும் பிரிந்தோர் பெயர்வுக்கு இறங்கி மருந்து பிரிது இன்மையின் இருந்து வினை இளனே. ஔவையார். திணை பாலைத்திணை. துறை செலவுணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொல்லியது. இப்பாடலை பாடியவர் ஔவையார். அவர் சங்ககால பெண்பால் புலவருள் சிறந்து விளங்கியவர். அதிமான் நெடுமானஞ்சி என்னும் குறுநில மன்னனுடன் ஆழ்ந்த நட்பு கொண்டவர். அவைக்கள புலவராகவும் திகழ்ந்தவர். நீண்ட நாள் வாழச் செய்யும் அமிழ்தத்தை ஒத்ததோர் அரிய நெல்லிக்கனி தான் உண்ணாது அதியமான் அவ்வைக்கு ஈந்து மகிழ்ந்த செய்தியை புறநானூற்றால் அறியலாம். ஔவையார் பாடிய பாடல்களை புறநானூற்றிலும் நற்றிணையிலும் குறுந்தொகையிலும் காணலாம். அறிஞ்சொற் பொருள். ஓங்கு மலை அப்படின்னா உயர்ந்த மலை. ஓங்குனா உயர்ந்தன்னு நமக்கு தெரியும். மலை அதுவே தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலம்பு அப்படின்னா மலைச்சாரல். வேங்கை பிடவு மலை நிலத்தே வளரும் மரங்கள். பிடவம் பூ வேங்கை பூவுடன் ஒரு சேர தோன்றும் காட்சி புலிக்குருளைகளுக்கு ஓமையாயிற்று.
சிறு பொறிகளை உடைய பிடவம் பூவும் மஞ்சள் நிறத்துடன் உள்ள வேங்கை பூவும் அடர்ந்த தலைகளுடன் தோன்றும் போது கண்விழிக்காத புனிற்றிலம் புலிக்குருளைகளின் வடிவோடு ஒப்பத் தோன்றும். ஊன் பொதியவிலா கோட்டுயிர் அப்படின்னா தசை பகுதியினின்று வெளிவராத நகங்கள். புலிக்கு நகங்கள் கால் தசைக்குள்ளே பொதிந்திருக்கும். இறை மேற்பாயும் பொழுது அவை வெளிவந்து இரையை கிழிக்கும். இங்கே புலியின் குருளைகள் அப்பொழுதுதான் பிறந்தமையாதலால் அவற்றின் நகங்கள் தசை பகுதியினின்று வெளிவராது பொதிந்திருந்தன என்றவாறு. நிகழ்த்த அப்படின்னா வலிமையற்று ஓய்ந்த. பசி கூர்ந்தன பசி மிகுந்ததாக. உழுவை அப்படின்னா ஆண் புலி, அதாவது உழுறத்துக்கு ஆண்கள் தான் போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முடங்கர் அப்படின்னா முடுக்கான இடம். ஓர்க்கும் உற்று கேட்கும். கவலை அப்படின்னா இரண்டாக பிளவுபட்ட கிளை வலி. உண்ணா உயக்கம் உணவும் உண்ணாத வருத்தம். சாய் அப்படின்னாக்க மெலிவுற்று. பெயர்வு நீக்கம். நீங்குதல் மருந்து பிரிது இன்மை. வேறு மருந்தொன்றும் இன்மையான். வினையிலேன் அப்படின்னா செயலற்று போயினேன். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன் இருக்காரு. இவர் வினையின் பொருட்டு வெளியில் போயிருக்காரு, அதாவது பொருள் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படி வச்சுக்கோங்களேன். அப்புறம் தலைவி இருக்காங்க. தலைவி வருத்தத்தில் இருப்பாங்க. அதுக்கடுத்து தோழி இருக்காங்க. இந்த இடத்துல தலைவிக்கு தோழி சொல்லலை. இது முன்னாடியே பார்த்துருப்போம். அதாவது செலவுணர்த்திய தோழிக்கு தலைமகள் கூடியது. தலைமகள்னா தலைவி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தலைவர் போகிற வழி எப்படியாப்பட்ட வழி அப்படின்னாக்க, பிணவின் பசிக்கு இறங்கி உலைமானின் குரலை ஓர்க்கும் உழுவையற்றை அலையும் நீளிடையே சென்றவராததால் நம் தலைவர் நம் நோய்க்கு இறங்கி விரைய வருவார் என்னும் கருத்துப்பட தலைவி குறிப்பால் உணர்த்தினார். இப்போ ஒரு பெண் புலி இருக்குது. அது அப்பொழுது தான் குட்டி போட்டு இருக்குது. அதோட நகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குட்டியோட நகங்கள் இன்னும் காலில் இருந்து கூட வெளியே வரல அப்படின்னா அப்போ தான் போட்டுருக்கு. இப்போது இந்த பெண் புலியால் போய் வேட்டையாடி உணவு உண்ண முடியுமானா முடியாது. அதனால் பெண் புலியின் பசிக்கு இறங்கி இந்த ஆண் புலி என்ன செய்யுது அப்படின்னா, அமைதியாக உட்காந்துட்டு ஏதாச்சும் மான் வருமா அப்படின்னு பார்க்குது. உலைமானின் குரலை உற்று கேட்கும். அதாவது ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து ஏதாச்சும் மான் வர்ற சத்தம் கேட்குதா, அப்படி வந்துச்சுனாக்கா அதை அடித்து பெண் புலிக்கு உணவாக எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வழங்கும் சுரம் என்றதால் நம் தலைவரும் நமது துன்ப நோய்க்கு இறங்கி விரைய வருவார் என்பது இறைச்சி. இறைச்சி அப்படின்னா ஒரு பொருளை மறைச்சு சொல்றது. இது மட்டும் இல்லாமல் 2 வரலாற்று செய்திகள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் புலவர் வெள்ளி வீதியார். இவர் கரிகாலனோட மகள் ஆதிமந்தி என்பவள் தன் கணவனை தேடி அலைந்தது போல இவளும் தன் கணவனை தேடி அலைந்திருக்கிறார் அப்படின்றது சங்ககால பாடல்கள் சிலவற்றில் காண்கிறோம். வெள்ளி வீதியார் கணவனை தேடி அலைந்த செய்தியை இப்போ நமக்கு பாடமாக வந்திருக்கிற இந்த ஔவையார் பாடலில் பார்க்குறோம். காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாளிழந்தனவே. இது பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பாடல். இது படிக்கும்போது கற்போரோட நெஞ்சம் உருகும். வெள்ளி வீதியாரோட பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குறுந்தொகையில் 8, நற்றிணையில் 2, அகநானூற்றில் 2, திருவள்ளுவ மாலையில் 1. இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஓங்குமலை வினைத்தொகை. அவிலா கோட்டுயிர் அவிலாத. ஈறு கெட்டிற்கு ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நிரம்பா நீளிடை. இதுவும் நிரம்பாத ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீளிடை அப்படின்னா வினைத்தொகை. உண்ணா உயக்கம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பார்த்தீங்கன்னாக்க அவிலா, நிரம்பா, உண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஈறுனா கடைசி எழுத்து கெட்டு இருக்குன்னு அர்த்தம். சாய் இது இசை நிறை அளபடை. அதாவது மேக்சிமம் ஆ வந்தது அப்படின்னா இது இசை நிறை, அதாவது செய்யுள் இசை அல்லது இசை நிறை. செய்யுள் இசை இதோட பேர் தான் இசை நிறை. இசை நிறை அளபடை.
ஊ வந்துச்சு அப்படின்னா இன்னிசை அளவிடை. ஈ வந்தது அப்படின்னா சொல்லிசை அளவிடை. தொல் கவின் அப்படின்னா பண்பு தொகை, தொன்மையான, அதோட பண்பை குறிக்குது. தொன்மை கூட்டல் கவின்னு வச்சுக்கோங்க. பிரிந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். தேங்க்யூ.